புதுச்சேரி லாஸ்பேட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சமூக பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, குடும்ப தலைவிக்கான பாதுகாப்பு, இப்படி ஒரு சமூக பாதுகாப்பு என்ற நிலையில் அத்தனை திட்டங்களை முழுமையாக செயல்படுத்திய அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு என்ற நிலையில், பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற நிலையில் நம்முடைய திட்டங்கள் இருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, மீனவ சமுதாய மக்களுக்கான உதவித்தொகை திட்டங்கள், ஆதி திராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள், வீடு கட்டுகின்ற திட்டங்கள், இப்படி எல்லா துறைகளிலும் உள்ள திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய ஒரு அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. அதன் மூலமாக நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் விரும்பியவாறு பெஸ்ட் புதுச்சேரி ஒரு சிறந்த மாநிலம் என்ற நிலையை இந்த அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் சிறந்த மாநிலம் என்ற நிலையில் இந்திய திருநாட்டில் பெயர் பெற்றிருப்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். குறிப்பாக சமூக நல திட்டங்கள் முழுமையான நிலையில் எல்லோரும் எல்லா மாநிலம் வியந்து பாராட்டுகின்ற அளவில் அந்த திட்டங்கள் இருப்பதை நாம் நிச்சயமாக அறியலாம். அப்படி புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் நம்முடைய அரசானது மிகுந்த அக்கறை கொண்டு எல்லா திட்டங்களையும் சிறந்த முறையில் செயலாற்றி வருகின்றது. அதற்கு எப்பொழுதும் நம்முடைய மத்திய அரசு, நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. இருந்தாலும் எங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை உண்டு, சிறிய ஒரு வலி உண்டு, வருத்தம் உண்டு. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசானது புதுச்சேரி மக்கள் விரும்பியவாறு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் எத்தனை வளர்ச்சியை பெற்றாலும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அமைச்சரவை இவற்றிற்கு தேவையான அதிகாரம் வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி மாநில மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். அதனால் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை ஏற்று எங்கள் மாநிலத்திற்கு அதை செய்து கொடுப்பார்கள் என்று தாழ்மையோடு கேட்டு நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அவர் இங்கே வருகை தந்து பல திட்டங்களை செயல்படுத்த இருப்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களை மனமாற வரவேற்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு என் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்நோக்கும் புதுச்சேரி மக்களுக்கான முன்னேற்ற திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்று பேசும் திருக்குறளுக்கு இலக்கணமாக திகழும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மெய்நிகர் முறையில் பல்வேறு முன்னேற்ற திட்டங்களுக்கு இப்போது அடிக்கல் நாட்டுவார்கள், வெற்றிக்கு படிக்கல் நாட்டுவார்கள். இதனைத் தொடர்ந்து அவை உருவாகும் புதிய வளர்ச்சி பயணத்தை வெளிப்படுத்தும் காணொலி காட்சியையும் நாம் கண்டு மகிழலாம். Now, we sincerely request our Honorable and beloved Prime Minister, Sir, to lay the foundation stone for several progressive development projects of Puducherry through virtual mode, followed by an audio-visual presentation. Please, sir.
இணைந்த நம் புதுவை மண் இன்று ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் பீடுநடை போடுகிறது. இந்த மாபெரும் வளர்ச்சி பயணத்தில் நாட்டின் முன்னேற்ற கனவுகளை நனவாக்கும் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திருக்கரங்களால் இன்று 1572 கோடி ரூபாய் மதிப்பிலான 74 வளர்ச்சி திட்டங்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் தண்ணீர் தேவையை உணர்ந்து கணுவாப்பேட்டை, உத்தரவாகினிப்பேட்டை, ஜெயராம் நகர், அமைதி நகர், வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 179 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரான்ஸ் நாட்டின் மேம்பாட்டு முகமையான AFD நிதி உதவியுடன் குடிநீர் திட்டம், புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் கீழ் 489 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 74 மின் மாற்றிகள் மற்றும் 380 கிலோமீட்டர் அளவிலான மின் வடங்கள் மற்றும் புதிய மீட்டர்கள் அமைப்பு, லாஸ்பேட்டையில் புதுவையின் முதல் 110 முதல் 22 கிலோவாட் கேஸ் இன்சுலேட்டட் துணை மின் நிலையம், வெங்கடா நகர் மற்றும் ஜிப்மர் மின் நிலையங்கள் இணைப்பு, தொண்டமானத்தம் மின் நிலையத்தில் மின் மாற்றி திறன் உயர்த்துதல், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ள 10 துணை மின் நிலையங்களில் பேட்டரி எனர்ஜி சேமிப்பு அமைப்புகள், மாநிலங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்ட சாஸ்கி திட்டம் நம் அரசின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரிக்கும் இந்திய அரசால் இவ்வாண்டு அனுமதிக்கப்பட்டது. யூனியன் பிரதேசம் முழுவதுமாக 155 கோடி ரூபாய் அளவிலான நகர்ப்புற மற்றும் கிராமப்புற சாலை திட்டங்கள், காரைக்காலில் ஆதிதிராவிட மாணவர்களுக்காக புதிய தங்கும் விடுதி, உப்பளம் உள் விளையாட்டு அரங்கத்தில் சர்வதேச தரத்திலான புதிய ஹாக்கி மைதானம், இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வளாகம், மொத்தமாக